எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரீசன்ட் ஃபேவரட்டா இருக்கிற பன்னீர் புர்ஜியோட ரெசிபி தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த ரெசிபி பண்றது இவ்வளோ ஈஸின்னு எனக்கு இவ்வளவு நாளும் தெரியவே தெரியாது. இதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு காஸ்கோல வாங்கின பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இது 300 கிராம்ஸ் நினைக்கிறேன். இந்த பன்னீரை சாப் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோம்னா அது சீக்கிரமாவே வெந்துடும். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லயே கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரையிலும் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரையிலும் விட்டு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடும். கடைசியா கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. அப்ப டாடா.